குட் ஈவினிங். குட் ஈவினிங் அஃப்ரின். குட் ஈவினிங் ரக்ஷா கண்ணன். வீடியோ கிளியராக இருக்கான்னு சொல்லிட்டிங்கன்னா அப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாப்பி ஈவினிங். ஓகே, எப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாம். 7.7 டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு. The gains from international trade depend upon the terms of trade which refers to the ratio of export price to import prices அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ எக்ஸ்போர்ட் ப்ரைஸஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்து இம்போர்ட் ப்ரைஸஸ் ரெண்டு இருக்குது. அந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற ரேஷியோ, அதாவது எக்ஸ்போர்ட் ப்ரைஸஸ் டிவைடட் பை இம்போர்ட் ப்ரைஸஸ், இந்த டிஃப்ரென்ஸ், இந்த ரேஷியோ இருக்குல்ல, அந்த ரேஷியோ தான் வந்துட்டு டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்றது. டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்றது தான் புது கான்செப்டை பார்க்குறோம். அது என்னென்னா எக்ஸ்போர்ட் டிவைடட் பை இம்போர்ட், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல திரும்ப கொடுத்துருக்காங்க. டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் இஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் ப்ரைஸஸ் டிவைடட் பை இண்டெக்ஸ் ஆஃப் இம்போர்ட் ப்ரைஸஸ் இன் 100 அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ பெர்சன்டேஜில் எடுக்கிறாங்க. இன்ட்டு 100ல் போடுறதுனால டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து பெர்சன்டேஜ் ஆயிடுது. அப்போ எக்ஸ்போர்ட் டிவைடட் பை இம்போர்ட். இப்போ மீனிங் கொடுத்துருக்காங்க. 7.7 உள்ள மீனிங், இட் இஸ் த ரேட் அட் விச் தி குட்ஸ் ஆஃப் ஒன் கண்ட்ரி ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் குட்ஸ் ஆஃப் அனதர் கண்ட்ரி. அப்போ டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்றதுனால இந்த இடத்துல ரேட் இருக்கு இல்லையா, ரேட் அப்படின்றது சதவீதம். அதனால தான் வந்து நம்ம 100ஆல் டிவைட் பண்ணியிருந்தோம். இட் இஸ் த ரேட் அட் விச் தி குட்ஸ் ஆஃப் ஒன் கண்ட்ரி ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் குட்ஸ் ஆஃப் அனதர் கண்ட்ரி. அப்போ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு என்ன பண்ணுறாங்க, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுது. இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் தி ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ்போர்ட் ப்ரைஸஸ் அண்ட் இம்போர்ட் ப்ரைஸஸ். அப்போ எக்ஸ்போர்ட் ப்ரைஸஸ்க்கும் இம்போர்ட் ப்ரைஸஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுகிறது தான் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அல்லது டிஓடி அப்படின்றது. டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் இம்ப்ரூவ்ஸ் வென் ஆவரேஜ் ப்ரைஸஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் இஸ் ஹையர் தேன் ஆவரேஜ் ப்ரைஸஸ் ஆஃப் இம்போர்ட். அப்போ எக்ஸ்போர்ட் கிரேட்டர் தான் இம்போர்ட்டாக இருக்கணும். எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுதான் வந்து நம்ம நியூமரேட்டரில் எடுக்கிறோம். நியூமரேட்டர் வேல்யூ வந்து பெருசாக இருக்கணும், டினாமினேட்டர் வேல்யூ வந்து சிறுசாக இருக்கணும். அப்போனா வந்து நமக்கு இங்கே பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். ஓகே, அடுத்து வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். 7.7.2ல் வந்து இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. த டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் வேர் கிளாசிஃபைடு பை கெரால்ட் எம் மேயர் இன் டு தி ஃபாலோவிங் 3 கேட்டகரிஸ் அப்படின்ற மாதிரி இருக்கப்போ டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. 3 டைப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. அது என்னென்ன டைப்பு, யார் பிரிக்கிறாங்க அப்படின்னா கெரால்ட் எம் மேயர் அப்படின்றவர் வந்து இதை பிரிக்கிறார் 3 டைப்பாக. ஓகே, ஃபஸ்ட் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் ரிலேட்டட் டு தி ரேஷியோ ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் கமாடிட்டிஸ் அப்படின்னு. அடுத்து வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன டைப் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நெட் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு. அதை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா தௌசிக் அப்படின்றவர் வந்து அதை சொல்கிறாரு. அடுத்து வந்து கிராஸ் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட், அதையும் அந்த தௌசிக் அப்படின்றவர் தான் வந்து திரும்ப கொடுக்குறாரு. அடுத்து வந்து இன்கம் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு, அது வந்து ஜிஎஸ் டாரன்ஸ் அப்படின்றவர் வந்து சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நெட் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு யார் கொடுத்தது, தௌசிக் கொடுத்தது. எப்போ கொடுக்குறாரு அப்படின்னா 1927. திஸ் டைப் வாஸ் டெவலப்டு பை தௌசிக் இன் 1927. த ரேஷியோ பிட்வீன் ப்ரைஸஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் அண்டு இம்போர்ட்ஸ் இஸ் கால்டு தி நெட் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்ற மாதிரி இருக்கப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரேஷியோ பிட்வீன் எக்ஸ்போர்ட் டிவைடட் பை இம்போர்ட், அதான் வந்து ரேஷியோ பிட்வீன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னதுன்னா ப்ரைஸஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ எக்ஸ்போர்ட்டுக்கு ஆகிற செலவு டிவைடட் பை இம்போர்ட்டுக்கு ஆகிற செலவு, இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா கிடைக்கிற அந்த இதுதான் வந்துட்டு நெட் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு. இட் இஸ் நேம்டு பை வீனர் அஸ் தி கமாடிட்டி டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்ற மாதிரி இவர் வந்து அதுக்கு நேம் கொடுக்குறாரு. வீனர் அப்படின்றவர் இதை வந்து கமாடிட்டி டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் டிஎன் இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ் டிவைடட் பை பிஎம் இன்ட்டு 100 அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இந்த ஸ்மால் என் அப்படின்றது வந்து நெட் அப்படின்றது வந்து குறிக்குது. இந்த இடத்துல பார்த்தோம்னா மேலே நெட் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டி வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடை குறிக்குது, என் வந்துட்டு நெட் பார்ட்டரை குறிக்குது. அது ஈக்குவல் டு என்ன வருது, பிஎக்ஸ் டிவைடட் பை பிஎம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பி ஃபார் ப்ரைஸஸ், எக்ஸ்னா எக்ஸ்போர்ட்டு, எம்னா இம்போர்ட்டு. அப்போ ப்ரைஸ் ஃபார் எக்ஸ்போர்ட்டு டிவைடட் பை ப்ரைஸ் ஃபார் இம்போர்ட் இன்ட்டு 100. இது வந்து பெர்சன்டேஜில் தான் வந்து எடுக்கிறாங்க. ஓகே,
நான் சொன்னதை திரும்ப கீழே கொடுத்துருக்காங்க. டிஎன் அப்படின்றது நெட் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு, பிஎக்ஸ் அப்படின்னா இண்டெக்ஸ் நம்பர் ஆஃப் எக்ஸ்போர்ட் ப்ரைஸஸ், பிஎம் அப்படின்னா இண்டெக்ஸ் நம்பர் ஆஃப் இம்போர்ட் ப்ரைஸஸ். ஓகே, அடுத்து வந்து திஸ் இஸ் யூஸ்டு டு மெஷர் தி கெயின் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. அப்போ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் நடக்குது இல்லையா, சர்வதேச வர்த்தகம் நடக்குது, அதில் வந்து நம்ம எவ்வளோ கெயின் சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஏன்னா எக்ஸ்போர்ட் டிவைடட் பை இம்போர்ட் தான் வந்து நம்ம வந்து இங்கே எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸ்போர்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்க போகிற டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடோடைய வேல்யூ வந்து ஹை வேல்யூவாக கிடைக்கும். அப்போ ஹை வேல்யூவாக கிடச்சிச்சுன்னா நமக்கு வந்து கெயின் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். சப்போஸ் இம்போர்ட் வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடோட வேல்யூ வந்து குறைவான வேல்யூவாக கிடைக்க போகுது. அப்போ நமக்கு வந்து லாபம் கம்மியாக இருக்குது, கெயின் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். இஃப் டிஎன் இஸ் கிரேட்டர் தென் 100, அப்போ டிஎன் அப்படின்ற வேல்யூ, அந்த டிஎன் வேல்யூ வந்து 100க்கும் அதிகமாக இருந்தால், டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் இருக்குல்லையா அந்த வேல்யூ வந்து 100க்கும் அதிகமாக இருந்தால் then it is favorable terms of trade, which will mean that for a rupee of export more of imports can be received by a country அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ 100க்கும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும், ஃபேவரபிள் கண்டிஷனாக இருக்கும் ஒரு கண்ட்ரிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல ருப்பி அப்படின்ற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா இப்போ நம்ம ₹1 எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ விச் வில் மீன் தட் ஃபார் ஏ ருப்பி ஆஃப் எக்ஸ்போர்ட் மோர் ஆஃப் இம்போர்ட்ஸ் கேன் பி ரிசீவ்டு பை ஏ கண்ட்ரி. அப்போ நமக்கு வந்து அதிகமான வருமானம் வந்து அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா இந்த டிஎன் வேல்யூ வந்துட்டு நல்ல 100க்கு மேலே இருந்துச்சு, கண்ட்ரி 100க்கு மேலே வருதோ அவங்களுக்கு வந்து அது நல்ல விஷயமா இருக்கும். அடுத்து வந்து செகண்ட் டைப் வந்து கிராஸ் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்றது. இதுக்கு முன்னாடி பார்த்தது நெட் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் பார்த்தோம். இப்போ வந்துட்டு கிராஸ் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்ற மாதிரி இருக்குது. திஸ் வாஸ் டெவலப்டு பை தௌசிக் இன் 1927. அதே அவரே தான் இவர் இந்த இதையும் டெவலப் பண்ணுறாரு 1927 சேம் அஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட் ஓவர் தி நெட் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். நெட் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடில் சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த கிராஸ் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடை வந்துட்டு இவர் டெவலப் பண்ணுறாரு. இட் இஸ் அன் இண்டெக்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டோட்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆஃப் இம்போர்ட்ஸ் அண்ட் தி டோட்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ்போர்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னன்னா ப்ரைஸஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்டு டிவைடட் பை ப்ரைஸஸ் ஆஃப் இம்போர்ட் வந்து பார்த்தோம். இங்கே வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி எந்த பொருட்களுடைய அளவை வந்து இதில் கணக்கிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு டிஜி அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்டு, அந்த ஜி வந்துட்டு கிராஸ் அப்படின்றது புரியுது. அப்போ இதுக்கு பேர் என்ன தான் கிராஸ் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட். QX அப்படின்றது குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ்போர்ட்டு, இது வந்து குவான்டிட்டி ஆஃப் இம்போர்ட். QM அப்படின்றது குவான்டிட்டி ஆஃப் இம்போர்ட் இன்ட்டு 100. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் ப்ரைஸஸ் கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து அந்த குவான்டிட்டியவே வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகே, கீழே வந்து அந்த இதை இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இஃப் ஃபார் எ கிவன் குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ்போர்ட் மோர் குவான்டிட்டி ஆஃப் இம்போர்ட் கேன் பி கன்சியூம்டு பை எ கண்ட்ரி, தென் ஒன் கேன் சே தட் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் ஆர் ஃபேவரபிள் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற குவான்டிட்டியை விட இம்போர்ட் பண்ணுற குவான்டிட்டி அதிகமாக இருந்தால், ஃபார் ஏ கிவன் குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ்போர்ட் மோர் குவான்டிட்டி ஆஃப் இம்போர்ட் கேன் பி கன்சியூம்டு பை ஏ கண்ட்ரி, தென் ஒன் கேன் சே டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்துட்டு அப்போ ஃபேவரபுளாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரிக்கு டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து ஒரு நல்ல விஷயம் அமையும், ஃபேவரபுளாக அமையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து தேர்டு டைப் வந்து பார்க்குறோம் அப்படின்னா இன்கம் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்ற மாதிரி இருக்குது. தி இன்கம் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் வாஸ் கிவன் பை ஜிஎஸ் டாரன்ஸ் இன் 1948. இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து தௌசிக் அப்படின்றவர் வந்து 1927 டெவலப் பண்ணியிருந்தார். இதை வந்து ஜிஎஸ் டாரன்ஸ் அப்படின்றவர் 1948, அதுக்கப்புறம் தான் இந்த இது வந்து வருது. 1948 வந்து டெவலப் பண்ணுறாரு. இட் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் டிவைடட் பை தி ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஃபார் இம்போர்ட்ஸ் மல்டிப்ளைடு பை குவான்டிட்டி ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து இண்டெக்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ்னு வரும், எக்ஸ்பர்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. In other words, it is the net barter terms of trade of a country multiplied by its exports volume index அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா புரியும். TY is equal to PX divided by PM into QX அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ TY அப்படின்னா இன்கம் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இதில் வந்துட்டு Y ஃபார் இன்கம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். அதே தான் இந்த இடத்துலையும் இன்கம் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடுக்கு வந்துட்டு TY அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா பிஎக்ஸ் என்னது எக்ஸ்போர்ட் ப்ரைஸஸ் டிவைடட் பை பிஎம் அப்படின்றது இம்போர்ட் ப்ரைஸ் இன்டூ QX அப்படின்றது வந்து என்னன்னா எக்ஸ்போர்ட்டோடைய குவான்டிட்டி, அதை வந்து மல்டிப்ளை பண்ணுறாங்க. அதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கிது, இன்கம் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து கிடைக்கிது. ஓகே, இப்போ மூணுக்கு வந்து இங்கே இந்த இடத்துல எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருவாங்க, சொன்னதான் ரொம்ப. ஓகே, அடுத்து வந்துட்டு 7.7.3
டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் ரிலேட்டட் டு தி இன்டர்சேஞ்ச் பிட்வீன் ப்ராடக்டிவ் ரிசோர்ஸஸ் அப்படின்ற மாதிரி ப்ராடக்டிவ் ரிசோர்ஸஸ் பற்றி பேசுகிறாங்க. டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடை வந்து அது கூட ரிலேட் பண்ணி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு த சிங்கிள் ஃபேக்டரல் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வைனர் வந்து எதுக்கு முன்னாடி இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நெட் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடில் வந்துட்டு பேரை வந்து கமாடிட்டி டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்ற மாதிரி பேரை மாற்றிருப்பார். இது வந்து நெட் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் தான் கமாடிட்டி டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருல, அவர் தான் வந்து வைனர். அவரை பற்றி தான் அடுத்ததில் பேசுகிறாங்க. வைனர் ஹேஸ் டிவைஸ்டு அனதர் கான்செப்ட் கால்டு தி சிங்கிள் ஃபேக்டரல் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்ற மாதிரி இன்னொரு கான்செப்டை வந்து அவர் டிவைஸ் பண்ணுறாரு. ஆஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட் அப்பான் தி கமாடிட்டி டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். அப்போ ஆல்ரெடி கமாடிட்டி டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்றது வந்து அவர் தான் சொல்லியிருந்தார். அதிலே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இந்த சிங்கிள் ஃபேக்டரல் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்றத அவர் வந்து புதுசாக வந்து டெவலப் பண்ணுறாரு. இட் ரெப்ரசன்ட்ஸ் தி ரேஷியோ ஆஃப் எக்ஸ்போர்ட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டு தி இம்போர்ட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் adjusted for changes in the productivity of a country's factors in the production of exports. Symbolically it can be stated as அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கான மீனிங்கை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதாவது இட் இஸ் ரெப்ரசன்டட் as the ratio of export prices to import prices. export prices divided by import prices தான். ஆனால் adjusted for changes in the productivity of a country's factors in the production of exports அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ ஒரு பொருளை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி வாங்குகிறோம், நம்மக்கிட்ட நம்ம வாங்கி வச்சுக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம எவ்வளோ ப்ராடக்டிவாக அதை வந்து யூஸ் பண்ணுறோம். ப்ராடக்டிவானா இப்போ ஒரு மொபைல் ஃபோன் இருக்குன்னா அதை வந்து நல்ல விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதை வந்து ப்ராடக்டிவாக யூஸ் பண்ணுறது. அப்போ அந்த நம்ம இம்போர்ட் பண்ணுற அந்த பொருளை எவ்வளோ ப்ராடக்டிவாக யூஸ் பண்ணுறோம் அதுக்கு பொறுத்த மாதிரி இந்த இதை வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து இந்த சிங்கிள் ஃபேக்டரல் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். அதாவது நார்மலாக வந்து எக்ஸ்போர்ட் டிவைடட் பை இம்போர்ட் ப்ரைஸஸ் போட்டுருவாங்க. அது கூட வந்துட்டு அந்த பொருளை எவ்வளோ ப்ராடக்டிவாக பயன்படுத்துகிறோம் அப்படின்றத வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ தான் வந்து இந்த வேல்யூ கிடைக்குது. அப்போ ஃபார்முலா அதுக்கு எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ் டிவைடட் பை பிஎம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது ப்ரைசஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் டிவைடட் பை ப்ரைசஸ் ஆஃப் இம்போர்ட் இன்ட்டு எஃப்எக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. எக்ஸ் ஃபார் இம்போர்ட், இந்த இடத்துல எஃப் அப்படின்ற எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ராடக்டிவிட்டி இன் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ டிஎஃப் அப்படின்றதுனால டிஎஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிங்கிள் ஃபேக்டரல் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் பார்த்தாச்சு. அடுத்து வந்து எஃப்எக்ஸ் வந்துட்டு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ராடக்டிவிட்டி இன் எக்ஸ்போர்ட்ஸ் which is measured as the index of cost in terms of quantity of factors of production used per unit of export அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இந்த எஃப்எக்ஸ் அப்படின்றத எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா which is measured as the index of cost in terms of quantity of factors of production. அப்போ factors of production வந்துட்டு எந்த லெவலில் இருக்குது, குவான்டிட்டி அப்படின்னா எந்த அளவில் இருக்குது அப்படின்றத வந்து குவான்டிட்டியை நம்ம சொல்கிறோம். அப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்துட்டு எந்த அளவில் நம்மக்கிட்ட இருக்குது யூஸ்டு பெர் யூனிட் ஆஃப் எக்ஸ்போர்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ இங்கேருந்து நம்ம அரிசியை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ ஒரு டன் நம்ம அரிசி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு டன்னை வந்து நம்ம ஒரு யூனிட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஒரு டன்னு அரிசிக்கு நம்ம எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபேக்டர்ஸ் அப்படின்னா லேபரர்ஸு, அப்புறம் வந்துட்டு அதுக்கு ஆகிற கேபிட்டல்ஸ், அந்த இடம் எல்லாமே வந்து ஃபேக்டர்ஸ்குள்ளே தான் வந்துடுது. அப்போ இந்த ஒரு யூனிட் ஆஃப் இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபேக்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பொறுத்து, அப்போ எவ்வளோ ப்ரொடக்டிவாக அந்த ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த ப்ராடக்டிவிட்டி இன் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது. அப்போ அதையும் நம்ம ஆட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் வந்துட்டு இந்த சிங்கிள் ஃபேக்டரல் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு. அடுத்து வந்து டபுள் ஃபேக்டரல் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது, அதாவது அரிசியை வந்து வேறு நாடுகளில் எக்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது, எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கணும். அந்த ப்ரொடக்ஷன் டைமில் அந்த ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து எப்படி பயன்படுத்துகிறோம், அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த ஃபேக்டர்ஸ் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத மட்டும் கால்குலேட் பண்ணுறதுக்கு பேர் என்னன்னா சிங்கிள் ஃபேக்டரல் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். இந்த இடத்துல வந்து டபுள் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதில் எக்ஸ்போர்ட் மட்டும் சேர்த்தோம், இங்கே வந்து இம்போர்ட்டே சேர்த்துருப்போம், எக்ஸ்ட்ராவாக சேர்ப்போம். அப்போ வைனர் கன்ஸ்ட்ரக்டட் அனதர் இண்டெக்ஸ் கால் டபுள் ஃபேக்டரல் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃப்எம் அப்படின்ற மாதிரி இன்னொன்று புதுசாக நமக்கு ஆட் ஆகிருக்கு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. எம் ஃபார் இம்போர்ட்டு. அப்போ ஃபேக்டர்ஸ், அதாவது ப்ராடக்டிவிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் இன் இம்போர்ட், அதையும் சேர்த்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த டபுள் ஃபேக்டர் வந்து கிடச்சிடும் நமக்கு. விச் டேக்ஸ் இன் டு அக்கௌண்ட் த ப்ராடக்டிவிட்டி இன் கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அஸ் வெல் அஸ் த ப்ராடக்டிவிட்டி ஆஃப் ஃபாரின் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஏன் ஃபாரின் தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ஃபாரினில் அவங்க வந்து ஏதோ சம்திங் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து சில ஃபேக்டர்ஸ்லாம் நாங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அது எக்ஸ்போர்ட் ஃபேக்டர் அது. அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா நம்மளோட இது எக்ஸ்போர்ட் ஃபேக்டரு, அவங்க அனுப்புகிறாங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட இது எக்ஸ்போர்ட் ஃபேக்டரு. அப்போ நம்ம அவங்கக்கிட்ட இம்போர்ட் பண்ணுறதுனால நமக்கு அவங்க பண்ணுறது வந்து இம்போர்ட் ஃபேக்டர். அப்போ ரெண்டையுமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான். இப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரெண்டையுமே நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம டபுள் ஃபேக்டரல் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்.
Here FM represents the import index, which is measured as the index of cost in terms of the quantity of factors of production implied per unit of import அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ ஒரு யூனிட் அதே மாதிரி இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி அரிசி பார்த்தோம்ல, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இது பார்த்துக்கலாம், கார்மெண்ட் பார்க்கலாம், சட்டை எடுத்துக்கலாம், ஷர்ட் இருக்கு இல்லையா, ஷர்ட் வந்து 1 யூனிட் வந்து ஒரு சட்டை எடுத்துக்கலாம். அப்போ அந்த ஒரு ஷர்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ ஃபேக்டர்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றதான் வந்து இந்த ப்ராடக்டிவிட்டி ஆஃப் ஃபேக்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் இம்போர்ட், அதையும் சேர்த்து ஆட் பண்ணுறோம். அடுத்து வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி இதை உங்களுக்கு லைட்டாக சொல்லியிருந்தேன், இப்போ இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 7.8 வந்துட்டு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வர்சஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கான்செப்ட்ஸ் இன் தி சப்ஜெக்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட். அப்போ இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கு வந்துட்டு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ரெண்டுமே வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் பார்க்கலாம். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ரெஃபர்ஸ் டு தி டோட்டல் வேல்யூ ஆஃப் கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் அண்ட் தி டோட்டல் வேல்யூ ஆஃப் இம்போர்ட்ஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம இங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஏதோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கேருந்து நமக்கு பணம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம ஏதாவது இம்போர்ட் பண்ணுறோம், அவங்ககிட்ட ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து அங்கே பணம் போகுது. அப்போ பணம் இப்படி மாறிக்கிட்டு இங்கேருந்து வெளியே போகுது, அங்கேருந்து உள்ளே வருது இல்லையா. அப்போ இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் வந்து இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்றது. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, ட்ரேட் அப்படின்னு என்னது ஒரு வர்த்தகம், ஒரு வியாபாரம். இப்போ இந்த வியாபாரம் மூலியமாக பணம் வரும் அல்லது போகும். இது ரெண்டு மட்டும்தான் வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு. இம்போர்ட் ஆஃப் கமாடிட்டிஸ் ஆர் இன்க்ளூடட் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ஆஃப் ஏ கண்ட்ரி அப்படின்ற மாதிரி இருக்குது. குட் ஈவினிங். ஓகே, அப்போ எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுக்கு ஆகிற செலவுகளை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில். இப்போ இங்கேருந்து அரிசி வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு அங்கே சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா அங்கேருந்து நம்ம வந்து ஷர்ட் வந்து 50,000 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அப்போ 1 lakh minus 50,000 நம்ம போடுறோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 50,000 கிடைக்கும். அந்த 50,000 தான் வந்துட்டு என்னது பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்றது. மூமெண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் விசிபிள் ட்ரேட் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ விசிபிள் ட்ரேட் அப்படின்னு என்னன்னா, இங்கேருந்து நம்ம ஏதோ சென்ட் பண்ணுறோம், அங்கேருந்து ஏதோ நமக்கு சென்ட் பண்ணுறாங்க. அப்போ ரெண்டையுமே வந்து நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும், என்ன சென்ட் பண்ணுறாங்க, நம்ம என்ன சென்ட் பண்ணுறோம் அப்படின்றது நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும். அதனால தான் அதை வந்து விசிபிள் ட்ரேட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் கமாடிட்டிஸ் பிட்வீன் கண்ட்ரிஸ் கேன் பி சீன் பை ஐஸ், felt by hands and can be verified physically by custom authorities of a country. நம்மளால் கண்ணால் பார்க்க முடிஞ்சது, கையால் தொட முடிஞ்சது எல்லாமே வந்துட்டு விசிபிள் ட்ரேட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து இங்கே இடத்துல ஒரு 1000 ரூபா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், 1000 ரூபாய் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் வந்து 500 ரூபாய் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுக்கும் உள்ள இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 தான். அப்போ அந்த 500 தான் வந்து என்னது பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு. காமர்ஸ்லாம் டீச் பண்ணுறது இல்லை, காமர்ஸ்லாம். அடுத்து வந்து ஃபேவரபிள் பிஓடி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபேவரபிள் பிஓடி அப்படின்னு என்னதுன்னா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எப்படி இருந்தால் ஃபேவரபிள், எப்படி இருந்தால் அன்ஃபேவரபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம், நம்ம கையில் பணம் அதிகமாக வருது அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்தியாவிலேருந்து அதிகமாக பொருட்கள் வெளியேறுது, பணம் வந்து அதிகமாக உள்ளே வருது, அதுதான் வந்து நமக்கு நல்ல விஷயம். அதை தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. when the total value of commodity exports of a country exceeds அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ எக்ஸ்போர்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கணும், எதை விட இம்போர்ட்டை விட எக்ஸ்போர்ட்டுக்கு ஆகிற செலவு வந்து அதிகமாக இருக்கணும். அப்போனா வந்து நமக்கு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட் இஸ் தட் தி ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுற செலவு அதிகமாக இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து 1 லட்ச ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு 50,000 ரூபாய்க்கு தான் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 50,000 ரூபாய்க்கு அந்த 1 லட்சத்துக்கும் 50,000த்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 50,000 ரூபா இருக்கு இல்லையா. அப்போ வந்து நமக்கு வந்து ப்ளஸ் 50,000 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ப்ளஸ் 50,000 அப்படின்னா நம்ம அனுப்புனதை விட நமக்கு 50,000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. அப்போ அது வந்து நமக்கு வந்து ஃபேவரபுளான கண்டிஷன். இதுவே அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அப்படின்னு என்னென்னா, இம்போர்ட் பண்ணுறது அதிகமாக இருக்கும். இஃப் த டோட்டல் வேல்யூ ஆஃப் கமாடிட்டி எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் ஏ கண்ட்ரி இஸ் லெஸ் தென் தி டோட்டல் வேல்யூ ஆஃப் கமாடிட்டி இம்போர்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. இப்போ இம்போர்ட் நான் வந்து அதிகமாக பண்ணுறேன், எக்ஸ்போர்ட் வந்து குறைவாக பண்ணுறேன் அப்படின்னா நம்ம நாட்டிலேருந்து பணம் அதிகமாக வெளியே போகும். அது வந்து எனக்கு நல்ல விஷயம் கிடையாது, அன்ஃபேவரபிள் கண்டிஷன். அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அடுத்து வந்து 7.8 ஆஃப் பேமெண்ட். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், நம்ம அந்த வர்த்தகத்தில் வர்ற பணம் அதை மட்டும்தான் வந்து நம்ம பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா மொத்த பேமெண்ட்டுமே அதில் வந்து அடங்கிடும். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இஸ் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் கண்ட்ரீஸ் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் வித் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம். இந்தியா ஒரு கண்ட்ரி இருக்குது. இப்போ இந்தியா வந்து மற்ற நாடுகள் கூட எந்தெந்த வகைகள்லாம் வந்து டிரான்சாக்ஷன் வச்சுக்கிறது, ஒன்று வந்து ட்ரேட் மூலியமாக, அல்லது வந்து லோன் வாங்குறது மூலியமாக, இல்லைனா வேறு ஏதாவது கிஃப்ட் வாங்குறது மூலியமாக, இது மாதிரி வேறு சில டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வச்சுக்கிறது, அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறாங்க. அந்த டிஃப்ரென்ஸுக்கு பேர் தான் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்றது. இது வந்து ட்ரேடை மட்டும் கால்குலேட் பண்ணுறது கிடையாது,
when a payment is received from a foreign country it is called credit transaction. இப்போ நமக்கு வெளிநாடுகள்லேருந்து நமக்கு பணம் வருது அப்படின்னா அது வந்து ஒரு கடன் மாதிரி, கிரெடிட் மாதிரி, நமக்கு கிரெடிட் வந்து கிடச்சிருக்கு. while a payment to a foreign country is debit transaction. அப்போ நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு பணம் போகுது அப்படின்னா அது வந்து டெபிட். நம்ம கையில் வந்துச்சுன்னா கிரெடிட்டு, நம்மகிட்டேருந்து வெளியில் போகுது அப்படின்னா அது வந்து டெபிட். The principal items shown on the credit side are exports of goods and services, transfer receipts in the form of gifts etc. from foreigners, borrowing from abroad, foreign direct investment and official sale of reserve assets including gold to foreign countries and international agencies அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது என்னதுன்னா, வெளிநாடுகளில் நமக்கு எப்படிலாம் பணம் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலியமாக அவங்க கையிலேருந்து அவங்க கிட்டேருந்து நமக்கு பணம் வரலாம். அப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரெசிப்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறது. அடுத்து வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் கிஃப்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஏதாவது வருது, இப்போ நம்ம இந்தியாவுடைய ஏதாவது ஒரு பாராட்டி ஒரு பணம் மாதிரி கொடுக்கலாம், அது மாதிரி அது வந்து நம்ம கிஃப்ட் அப்படின்றதுக்குள்ளே வந்துடுது. ஃப்ரம் ஃபாரினர்ஸ், ஃபாரின்லேருந்து இது மாதிரிலாம் வந்து நமக்கு பணம் வரலாம். அடுத்து வந்து பாரோயிங் ஃப்ரம் அப்ராட், வெளிநாடுகளிலிருந்து கடனை வாங்குறது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு அமெரிக்காரர் வந்து இந்தியாவில் ஏதோ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்டிஐ அப்படின்றது. அதுவுமே வந்து இந்த இதுக்குள்ளே தான் வந்து வந்துடுது. அண்ட் அஃபிஷியல் சேல் ஆஃப் ரிசர்வ் அசட்ஸ் இன்க்ளூடிங் கோல்டு டு ஃபாரின் கண்ட்ரிஸ். அப்போ நம்மக்கிட்ட தங்கம் அதிகமாக இருக்குது, ஆனால் பணம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா தங்கத்தை வெளிநாடுகளுக்கு விற்றுட்டு நம்ம கையில் பணமாக வாங்கிடலாம். அதுவுமே வந்துட்டு வெளிநாடுகளிலேருந்து பணம் வர்ற மாதிரி தான். இது எல்லாமே வந்து என்னது, கிரெடிட் சைடு. ஏன்னா வெளிநாடுகளில் நமக்கு வருது. இப்போ நம்ம டெபிட் சைடு பார்க்குறோம் அப்படின்னா the principal items on the debit side includes imports of goods and services, transfer payments to foreigners, lending to foreign countries, investments by residents in foreign countries and official purchase of reserve assets or gold from foreign countries and international agencies அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ கிரெடிட் சைடில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, அங்கே பார்த்த எல்லாமே வந்துட்டு வெளிநாடுகளில் நமக்கு வர்றது, அது வந்து கிரெடிட் சைடு அப்படின்ற மாதிரி சொன்னோம். அப்போ அதுவே இது அங்கே பார்த்த எல்லாமே வந்துட்டு இங்கேருந்து வேறு நாடுகளுக்கு போகுது அப்படின்னா அது எல்லாமே வந்து டெபிட் சைடு. இப்போ பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து பணம் வெளியில் போகுது. அடுத்து வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் டு ஃபாரினர்ஸ் அண்ட் லெண்டிங், கடன் நம்ம கொடுக்குறோம். வந்து அங்கேருந்து கடன் வாங்கணும், இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு கடன் கொடுக்குறோம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பை ரெசிடென்ஸ் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ், இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற வந்து வேறு ஒரு நாட்டில் போய் ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் தொடங்குறாருன்னா அதுவுமே வந்து இந்த இதுக்குள்ளே வந்து வந்துடுது, டெபிட்டுக்குள்ளே வந்துடுது. அண்ட் அஃபிஷியல் பர்ச்சேஸ் ஆஃப் ரிசர்வ்ஸ் அசட்ஸ் ஆர் கோல்டு ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரிஸ், வேறு கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம தங்கத்தை நம்ம பணம் கொடுத்து வாங்குற மாதிரி. இப்போ இது எல்லாமே வந்துட்டு டெபிட் சைடு அப்படின்றதுக்குள்ளே வந்துடுது. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, அடுத்து 7.8 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் கேளுங்க. ஓகே, அப்படியே வீடியோ ஸ்டாப் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.